மார்னிங் டு ஆல். இந்த வீடியோவில் வந்து நம்ம 29 பேப்பர் பார்க்குறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சிலதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது அதிகமாக நம்ம இந்த 29 செட்லையும் பார்க்காத சில கொஷின்ஸ்லாம் கான்செப்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அது மேபி டயர் ஒன்றுக்குனாலும் டயர் டூக்கு யூஸ் ஆகும். சரியா? ஆனால் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ப்ராப்ளம் என்னென்னா தெரியலனா எவ்வளோ பெரிய சிம்பிளாக இருந்தாலும் விட்டுட்டு தான் வர மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதுக்காக தான் எல்லா கொஸ்டினையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக நான் இந்த கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க paper 29. Well, first question, the area of the triangle formed by 8x plus 3y plus 24, 2x minus plus 8 equal to y and x-axis. இதில் வந்து ஏரியா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதான். இது ஒரு லைனு, இது ஒரு லைனு, எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு லைன். இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் லைன். இந்த லைனில் இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் என்ன பண்ணுங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுங்க. சரி, எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுங்க. என்ன வரும்? 8x ஈக்குவல் டு 24, x ஈக்குவல் டு 3. இந்த இடத்துல 3ன்னு வச்சுக்கோங்க, 3,0. அதே மாதிரி y ஈக்குவல் 0 போட்ட மாதிரி x ஈக்குவல் 0ன்னு போடுங்க. இந்த லைன் பேர் y ஆக்சிஸ். ஓகே, சும்மா அந்த லைனை நான் வந்து வரையறதுக்காக அதுக்கப்புறம் இன்டர்செப்ட் ஆகி எப்படி பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கொஷனுக்கு இது ஒரு லைன் வரைஞ்சிடுங்க. எக்ஸ் ஈக்குவல் ஒய் ஈக்குவல் 0ன்னு போட்டிங்களா, அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் 0ன்னு போடுங்க. 3y ஈக்குவல் 24ன்னு வரும், y ஈக்குவல் 8ன்னு வரும். இந்த இடத்துல 0,8, ஏன்னா 0 தான் எக்ஸுக்கு போட்டிருக்கேன், ஒய்க்கு 8 வருது. இந்த லைன் எப்படி இழுத்துட்டுருங்க. திஸ் இஸ் யுவர் line of this equation. Okay, அதே மாதிரி இங்க வாங்க, y equal to 0 போட்டுனா 2x equal to -8 வரும், x equal to -4. இந்த இடத்துல -4, 0. அதே மாதிரி x equal to 0 போடுங்க, y equal to 8 வரும். அதே இதே பாயிண்ட் தான், y equal to 8. இப்போ இந்த பாயிண்ட் இணைங்க. இது இப்போ இப்படி ஒரு பாயிண்ட், இப்படி ஒரு பாயிண்ட், இப்படி ஒரு பாயிண்ட். ஓகே, இந்த லைனும் இந்த லைன் இணையிற பாயிண்ட் இது. இந்த லைனும் இந்த லைனும் இசட் ஆக்சிஸ்ல இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் இது. ஸோ இப்போ நம்ம இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ABC இதோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ரொம்ப சிம்பிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன? பேசிஸ் இங்கே -4லேருந்து இங்கே 3 வரும், 7 இருக்கு. அப்போ இங்கே ஒரு -4, இங்கே ஒரு 3, 7 இருக்கு. இது ஹைட் இஸ் 8. ஓகே, ஸோ ஆஃப் பி இஸ் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஆஃப் இன்டூ பி இன்டூ ஹெச் போட்டிங்கன்னா 4 times 7 is 28 centimeter square. சரியா? ஸோ இது வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிடுங்க. எப்படி? ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அனதர் ஸ்ட்ரெயிட் லைன், இன்டர்செக்டிங் பாயிண்ட் இஸ் 1 vertex. இந்த ஸ்ட்ரெயிட் லைனை எக்ஸ் ஆக்சிஸில் மீட் பண்ணுற பாயிண்ட் இது, ஒய் ஆக்சிஸில் மீட் பண்ணுற பாயிண்ட் அகைன் எக்ஸ் ஆக்சிஸில் மீட் பண்ணுற பாயிண்ட் இது. இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், ஹைட் தெரியும், இந்த லென்த் தெரியும், ஹைட் இஸ் திஸ், தென் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் half big யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க, கொஸ்டின் நம்பர் 2. From the top of the tower, the angle of depression of two objects. ஒரு டவர் இருக்கு, ஆப்ஜெக்ட்ஸ் வந்து 60 டிகிரி, 60 டிகிரி முன்னாடி இருக்கும். ஏன்னா சின்னதாக தான் இருக்கும், அது பெருசு சின்னதாக முன்னாடி தான் இருக்கும். 30 டிகிரி இங்க 30. லெட்ஸ் டேக் திஸ் ABCD. CD தான் வந்து ஹைட் ஆஃப் தி டவர்னு வச்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட், ரெண்டு ஆப்ஜெக்ட் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் 400√3. வாட் இஸ் ஹைட் ஹெச்னு கேட்குறோம். ஹச்சுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அப்படி நோட் பண்ணிக்கலாம். cot θ1 minus cot θ2 equal to the distance. இந்த distance தான் d. ஸோ அச்சு தெரியாது. cot θ1 இந்த ஆங்கிள், cot 30 is √3 minus cot 60. cot 60 is 1/√3. Distances கொடுத்துருக்காங்க 400√3. ஸோ இது மல்டிபிள் பண்ணி √3 into √3, 3 minus 1 is 2. 2/√3 equal to 400√3. ஸோ இது ஆன்சர் 200. √3 into √3, 3 into 200 is 600. So right formula direct அந்த ஃபார்முலால போட்டுருங்க. சரியா? கொஸ்டின் மார்க் 3 வாங்க. What is the reflection of the point of 5, -3? What is the reflection அப்படின்னு கேட்டோம்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ணுங்க, 5, -3 எங்கே வரும்னா 5 இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. -3 மேலே இருக்கிறதெல்லாம் ஒய் வேல்யூ பாசிட்டிவ், ஒய் வேல்யூ கீழே இதெல்லாம் நெகட்டிவ். -3 இங்கே ஒரு 1, 2, 3. இந்த பாயிண்ட் -3 வச்சுக்கோங்க. ஸோ 5, -3 இந்த பாயிண்ட் இங்கே. இதில் என்ன கேட்குறேன்னா, வாட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்னா 1, ஒய் வேல்யூ 1, 2, 3ன்னு வச்சு இந்த லைன்
இந்த லைனை தாண்டி இதே இதே டிஸ்டன்ஸ்ல இந்த சைடு ஒரு பாயிண்ட் இருக்கும், அதுதான் ரிஃப்ளெக்ஷன். நம்ம கண்ணாடியில் பார்க்குற மாதிரி. இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நான் ஒரு ஒரு கேமரா நினைக்கிறேன், இதே டிஸ்டன்ஸ்க்கு பின்னாடி இருந்தால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குமோ அதுதான் கொஸ்டின். இப்போ இந்த ஒய்ங்கிற லைன்ல இந்த பாயிண்ட் நேரம் இங்க இருக்கா, இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அதே டிஸ்டன்ஸ்ல இந்த டிஸ்டன்ஸ் உள்ள பாயிண்ட் என்ன, அதுதான் ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட். கொஸ்டின் புரிஞ்சா பாத்துங்க, சரியா? இதுதான் கொஸ்டினுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் பாயிண்டோடைய கான்செப்ட், சரியா? சரி, இங்க இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா நம்ம இதே பாயிண்ட்ல தான் வரும். இதே பாயிண்ட்ல வரும்போது எக்ஸ் வேல்யூங்கிறது இங்க என்ன 5னா இங்கேயும் 5 தான் இருக்க போகுது. ஸோ அதனால ஆன்சர் 5ல தான் வரப்போகுது. இதை விட்டுருங்க, பாசிட்டிவ்ல தான் இருக்கு. இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க இருந்து இது வரலும் 3. ஏன்னா இங்க இருந்து இங்க 3 தானே இருக்கு, 3. இங்க இருந்து இது வரலும் இங்க ஒரு 3. அப்போ இங்க இருந்து இது வரை 6 டிஸ்டன்ஸ்ல இருக்கு, சரியா? ஸோ 6 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து என்னன்னா 5,3. ஏன்னா 3ங்கிற பாயிண்ட் தானே, இந்த லைன் ஃபுல்லா 5,3 5,3. இங்க இருந்து 6 அந்த பக்கம் போகணும். இப்போ 5, ஒய்ல தான் மாறும். 5,6 ஆட் பண்ணீங்கன்னா 5,9. ஆன்சர் இஸ் திஸ். சிம்பிள். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் ஆக்சிஸ் பேஸாக வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே ரிஃப்ளெக்ஷன் கேட்டால் எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக எக்ஸுன்னு கேட்கலாம். ஒய் ஈக்குவல் டு 3 லைன் பதிலாக எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு போட்டு கூட கேட்கலாம். பார்த்துக்கு கொஸ்டின் நம்பர் 4 வாங்க. பெர்முடேஷன் த லெட்டர்ஸ் ஏபிபிஎல் ஆர் தேர், ஹவு மெனி பெர்முடேஷன் லெட்டர்ஸ் ஆர் தேர்னா, இந்த மாதிரி இதில் எத்தனை லெட்டர் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 அத்தனை ஃபேக்டல் போட்டுருங்க. டிவைடட் பை ஏதாவது லெட்டர் ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்க. அஃப்கோர்ஸ் பி லெட்டர் ரிப்பீட் ஆகுது. எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது, 2 டைம். அதனால 2 ஃபேக்டல் டிவைட் பண்ணுங்க. இதே வந்து ரெண்டு ரெண்டு மூணு லெட்டர் ரிப்பீட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன். எஜுகேஷன்ல ஒன்றும் ரிப்பீட் ஆகல. ஐ மீன் ஏ வேற ஏதாவது பார்க்கலாம். மேத்தமேட்டிக்ஸ் எடுத்துருவோம். மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாதிரி எத்தனை லெட்டர் இந்த ஏ கொஸ்டின் மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி கேட்டாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஃபேக்டர்னு போட்டுருங்க. டிவைடட் பை எம் 2 டைம் ரிப்பீட் ஆகுது, அதனால 2 ஃபேக்டர் டிவைட் பண்ணுங்க. ஏ 2 டைம் ரிப்பீட் ஆகுது, அதனால 2 ஃபேக்டர் டிவைட் பண்ணுங்க. டி வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகுது, அதனால 2 ரிப்பீட் ஆகுது. எத்தனை லெட்டர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது அந்த பர்டிகுலர் டைம்ஸ் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ரைட் ஆன்சர். சரி, அதே மாதிரி தான் இங்கே ஒரே ஒரு பி தான் இருக்குனால அதனால 2 ஃபேக்டர் டிவைட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா எத்தனை லெட்டர் ரிப்பீட் ஆகுதோ அது போட்டுருங்க. கொஸ்டின் நம்பர் 5 வாங்க. இன்னும் how many ways can exam papers are arranged so that best and worst paper never come together? ஓகே, 10 கொஸ்டின் பேப்பர் இருக்கு, 10 எக்ஸாம் பேப்பர் இருக்கு. பெஸ்ட் ஏன்னு வைங்க, worst பின்னு வைங்க. நாட் டுகெதர்னு கொடுத்துருக்காங்க. நெவர் டம் நாட் டுகெதர்னா முதல்ல டுகெதர் கண்டுபிடிங்க. டுகெதர் டுகெதர் எவ்வளோ அப்படின்னா இது ரெண்டும் சேர்த்து ஒரே லெட்டரா ஒரே கொஸ்டின் பேப்பர் ட்ரீட் பண்ணுங்க. அப்போ மிச்சம் எத்தனை பேப்பர் இருக்கு, 8 பேப்பர் இருக்கு. அப்போ இது ஒரு பேப்பரை ட்ரீட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 8 பேப்பர் பிளஸ் இது ஒரு பேப்பர், 9 பேப்பர். 9 ஃபேக்டர் இருக்கு, 9 ஃபேக்டர் இருக்கு. இன்டூ இது ஏ அண்ட் பின்னு போட்டிருக்கேன், பிஎன் ஏ1 போடலாம். அதாவது 2 டைம் இருக்கு, 2 பேப்பர்னால இதுக்குள்ள நீங்க பண்டிலுக்குள்ள எத்தனை டைம் ரிப்பீட் ஆகும், எத்தனை டைம் பெர்முடேட் ஐ மீன் இது அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா ஏ அண்ட் பியை 2 ஃபேக்டல் வைஸ் அரேஞ்ச் பண்ணும். இதுதான் டுகெதர். இப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை, நல்ல வேலை. சரி, நாட் டுகெதருக்கு வேணும் அப்படின்னா இது டுகெதர். நாட் டுகெதர் அது வேணும்னா டோட்டல் மைனஸ் நாட் டுகெதர் இது போட்டா போதும். டோட்டல் எவ்வளோன்னா மொத்தம் 10, அதனால 10 ஃபேக்டர் மைனஸ் 9 ஃபேக்டரியல் இன்டூ 2 ஃபேக்டரியல். 10 ஃபேக்டரியல் எப்படி எழுதலாம்னா 9 ஃபேக்டரியல் இன்டூ 10ன்னு எழுதலாம், மைனஸ் 9 ஃபேக்டரியல் இன்டூ 2 ஃபேக்டரியல். ரெண்டுலையும் 9 ஃபேக்டரியல் இஸ் காமன், வெளியே எடுத்துருங்க. 9 ஃபேக்டரியல் இங்கே 10 இருக்கு, இங்கே 2 இருக்கும். 2 ஃபேக்டரியல் வேல்யூஸ் 2 தான். ஸோ 10 minus 2 is 8. Answer is 8 into 9 factorial. This is your answer. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே, ஸோ ப்ராசஸும் ரொம்ப ஈஸி தான். கொஸ்டின் நம்பர் 6 வாங்க. ஃபைண்ட் த மீன் கேட்குறான். மீன் கேட்டானா இந்த மாதிரி மார்க்கில் ஒரு இது கொடுத்துருந்தா மிடில் மார்க் எடுத்துருங்க. மிடில் எவ்வளோ 10, இது எவ்வளோ 12, இது 14, இது 16, இது 18. மிடில் மார்க் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம்
இது வந்து பேர் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா மார்க்ஸுங்கிறது ஃப்ரீக்வன்சி எஃப்னு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. சரி, நம்பர்னாவே ஃப்ரீக்வன்சி, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்னு, மார்க் வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆவரேஜ்னா மீன் தான், மீன்னாலும் ஆவரேஜ்னு உள்ளதான். மீன் கண்டுபிடிக்கிறது சிக்மா எஃப்எக்ஸ் டிவைட் பை சிக்மா எஃப். சிக்மானா சமேஷன் அர்த்தம். எஃப்எக்ஸ்னா என்ன அர்த்தம்னா இது மல்டிபிள் பண்ணுங்க 60. எஃப் எக்ஸ் மல்டிபிள் பண்ண 60. திஸ் இஸ் 60, திஸ் இஸ் 28, திஸ் இஸ் 32, திஸ் இஸ் 90. எவ்வளோ வந்தது பாருங்க. திஸ் இஸ் 60, 60, 60, 3 60, ஒரு 180, 180 + 90 is 270. அந்த சம் பண்ற மத்தியில் அதுக்கு பதில் சிக்மா 270. கீழே சிக்மா எஃப்னா இந்த எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சிங்கிறது எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க. இதில் வந்து 4, 10, இது வந்து 20, 20ஆல் டிவைட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஆன்சர்ஸ் 13.5. இதுதான் ஃப்ரீக்வன்சி. இது உங்கள் நம்பர்ஸ் ஈஸியாக தான் கொடுப்பான், அதனால் ரொம்ப கவலைப்படாதீங்க, ஈஸியாக மல்டி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். Question 7. From the top of the 1 meter height, 120 meter height, angle of depression of the top of the pole is 15. Is pole, top of the pole is 45 degree. இது வந்து 45 டிகிரி. இது ஏன்னு வச்சுக்கோங்க. ஏ பி சி டி இ. இபி என்ன, tan 45 என்ன வரும்னா ஏஇ டிவைடட் பை இபி. tan 45 is 1, அப்போ இபியும் ஏஇயும் 1 தான். அப்போ இது ஏன்னா இதுவும் ஏ தான். ஓகே, சரி. இப்போ வாங்க, இதுதான் ஹைட் ஆஃப் தி போல் ஹச்சுன்னு வச்சுக்கோங்க. இது என்ன வரும், இதுவும் ஹச் தான். இந்த ஹச்ங்கிறது மொத்தமாக 120, இதில் ஏ போயிடுச்சுன்னா 120 மைனஸ் ஏ இருக்கட்டும். இப்போ அடுத்த லைன் என்ன சொல்கிறேன்னா, டிப்ரெஷன் இங்கேருந்து ஃபுட் ஆஃப் தி போல், இங்கேருந்து இதுவரையில் உள்ள ஆங்கிள் வந்து தீட்டா ஆகும். அப்போது இந்த ஆங்கிள் இது எவ்வளோ, ஏ. ஏன்னா இந்த லென்த் ஏன்னா இது ஏ தான். அப்போது ஏ tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் இஸ் ஏடி டிவைட் பை பிசி. தீட்டா tan தீட்டா 3/2 கொடுத்துருக்காங்க. 3/2 ஏடி எவ்வளோ 120, டிசி எவ்வளோ ஏ. திஸ் இஸ் 40, ஏ ஈக்குவல் டு 80. முனிச்சர்ஸ் பற்றி ஏன்னு ஏடின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ஹைட் ஆஃப் த போல் தான் கேட்குறோம். ஹைட் ஆஃப் த போல் ஏங்கிறது நான் இதுவரையும் தான் எடுத்திருக்கேன். ஓகே, அது 80 கிடையாது, ஹைட்டுங்கிறது இதுதான். 120 மைனஸ் 80, தட் இஸ் 40 தான் ஆன்சர். ஆன்சரை லாஸ்ட் மினிட்ல தப்பு பண்ணுற வாய்ப்பு நிறைய இருக்கு. பி கேர்ஃபுல். ஓகே, சரி. இந்த கொஸ்டின்ல வந்து திஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு திஸ் தான். ஸோ வாட் இஸ் இண்டிவிஜுவல் எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஈஸி கொஸ்டின் தான், பட் டைம் ஆகும், பார்த்துக்குங்க. கரெக்டாக கேர்ஃபுல்லாக இருங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு எப்போ வரும்னா இது மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்டு வரும், 4x ஸ்கொயர். அதே மாதிரி ஒய் ஸ்கொயர்டு எங்கே வரும், இது மல்டிபிள் பண்ணால் ஒய் ஸ்கொயர்டு வரும், 9y ஸ்கொயர். அடுத்தது வந்து எக்ஸ்ஒய் எப்படி வரும்னா எக்ஸையும் ஒய்யும் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ்ஒய் வரும், ஒய்யும் எக்ஸையும் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ்ஒய் வரும். இப்போ 2x into 3y 6xy. அதே மாதிரி இது 6xy, 6xy + 6xy 12xy. ஓகே, xy முடிஞ்சது. gx வாங்க. எக்ஸ் எப்போ வரும்னா இது மல்டிபிள் பண்ணால் எக்ஸ், அதே மாதிரி இது மல்டிபிள் பண்ணாலும் எக்ஸ். ஓகே, 2 into -5 is -10x, and 2 into 8x equal to 2 into 4x equal to 8x plus 8x, so -2x. ஓகே, y எப்போ வரும்னு பாருங்க. இங்க இருக்கிற y அங்க இருக்க கான்ஸ்டன்ட். this into this -15, this into this 12. -15 plus 12 is -3y. -3y plus -20. இங்க இருந்து அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். சரியா, எல்லாத்தையும் போய் எடுத்தாச்சு. கேர்ஃபுல்லாக எடுங்க. x ஸ்கொயர் ஈக்குவல் டு திஸ், அப்போ a ஈக்குவல் டு 4, இது வந்து 9, b ஈக்குவல் டு 9. 2xyங்கிறது 12xy, அப்போ 2h ஈக்குவல் டு 12, h ஈக்குவல் டு 6.
2gxங்கிறது -2. அப்போ 2g ஈக்குவல் டு -2, g ஈக்குவல் டு -1. -1. ஓகே, கண்டிப்பா டைம் ஆகும் இதெல்லாம். 2fi மைனஸ் திஸ், fங்கிறது -3/2, fங்கிறது -3/2, cங்கிறது அஃப்கோர்ஸ் -20. ஓகே, இப்போ வாங்க g பிளஸ் f. g எவ்வளோ? -1. f எவ்வளோ? -1 -3/2 பிளஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆகிடும் 20. ஓகே, அப்போ என்ன வந்தது? -3 -5/2 plus 20 multiple பண்ணினா 40. 40 minus 5 is 35. 35/2 அதுதான் மேலே. கீழே ABH இது இந்த மூணையும் மல்டிபிள் பண்ணுறது 6 into 9 into 54. ஸோ 4 into 6 into 9. இதுதான் ABH. 2 மேலே வந்து கீழே வந்துச்சுன்னா மறுபடியும் 35 into மேலே 35. ஒரே ஒரு ஆன்சர் தான், இங்கே ஸ்டாப் இட். முன்னாடி வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிள். காஸ்ட் ப்ராடக்ட் பண்ண போதும், பட் டைம் இழுத்துரும். பார்த்துட்டு இந்த மீடியன் ஆஃப் த டேட் ஆஃப் த இயர் 2027 என்ன மீடியன் கேட்குறோம். இந்த 2027 நார்மல் இயர். நார்மல் இயரில் 365 நாள் இருக்கும். அதில் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 182. இது 182 டேஸு. இந்த பக்கம் ஒரு 182 டேஸ். நடுவில் 183 டேஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஒன்று 360 நாளில் இந்த பக்கம் ஒரு 182 நாள், அந்த பக்கம் ஒரு 182 நாள், நடுவில் ஒரு 183rd நம்பர் டேன்னு இருக்கு. அது எந்த டே? அதுதான் கொஸ்டின். சரியா? இப்போ நாங்கள் 183 டே எங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டே வந்து ஜான்வரி 1. சரியா? ஜான்வரியில் 31 நாள் இருக்கு. இது நார்மல் இயருங்கனால February 28 டேஸ். மறுபடியும் மார்ச்சில் வந்து ஜான்வரி, February, மார்ச். மார்ச்சில் 31, ஏப்ரலில் 30, மேல 31, ஜூனில் 30. இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 10, 11, 1, 181 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ ஜூன் முடிஞ்சிச்சு. ஜூன் முடிஞ்சோடனே 181 டேஸ். ஃபர்ஸ்ட் ஜூலை 182 டேஸ். செகண்ட் ஜூலை 183 டேஸ். ஸோ செகண்ட் ஜூலை தான் வந்து நம்மளுடைய ரெக்வயர்ட் நம்பர். செகண்ட் ஜூலை இஸ் திஸ். இது வந்து 2027க்கு மட்டும் கிடையாது, எந்தெந்த நார்மல் இயர் வருதோ எல்லா இயருக்கும் இதுதான் டேட். இதுதான் மீடியம். சரியா? 2025 இருக்கட்டும், 26 இருக்கட்டும். இந்த வருஷம் கூட நார்மல் இயர் தான். 26ங்கிறது நார்மல் இயர். ஓகே, 27, 28 தான் லீப் இயர் மாறும். பட் அது வரலும் நீங்கள் அவன் நார்மல் இயர் கேட்குறாங்க. நார்மல் இயர் தான் மீடியம் கேட்க முடியும். சரியா? லீப் இயரில் 365 நாள் இருக்கனால எக்ஸாக்டாக 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ 183ன்னு வந்துடும். 183ங்கும்போது மிடில் நம்பர்னு ஒன்று இருக்காது. மிடில் 2 நம்பர் இருக்கும். ஓகே, அதனால அவன் கேட்க மாட்டான். நார்மல் இயர் கேட்பான். நார்மல் இயர் கேட்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா, செகண்ட் ஜூலைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்கே போயிட்டு இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் அட்லீஸ்ட் 1 or 2 டைம்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அங்கே போனோன்னே டைரெக்டாக ஆன்சர் போகிற மாதிரி பார்த்துக்கணும். கொஸ்டின் நம்பர் 10 வாங்க. AQ + BQ கேட்குறாங்க. A + B இன்ட்டு A + B ஹோல் ஸ்கொயர் -3AB. இப்படி ஒரு ஃபார்முலாவை நான் டைரெக்டாக போடுறேன், பார்த்துக்குங்க. அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் AQ + BQ. AQ எவ்வளோ? 6. A + B is 6. This is 6, 36 - 3 into AB is 16/3. Answer 36 - 16 is 20. 20 into this is 120. Simple question. Question number 11. The triangle ACE, B and D are points on AC and C. இந்த மாதிரி வரும்போது இது ரெண்டுமே காமனாக உள்ளது சியா. அந்த சி எப்பயுமே மேலே வச்சுக்கோங்க. என்ன காமனாக இருக்கோ அந்த லெட்டர், அந்த வெர்டெக்ஸை காமனாக மேலே வச்சுருங்க. இங்கே ஏ, இங்கே இ. பொதுவாக ஏபிசி தான் ட்ரையாங்கிள். அப்புறம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. ஏசின்னு கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதனால எந்தெந்த லெட்டர் எங்கே வரும்னு பார்த்துக்கோங்க. ஃபைன். இப்போ பிடி இஸ் பேரல். பி இங்கே இருக்கான், டி இங்கே இருக்கான். பிடி இஸ் பேரலல் டு ஏஇ. இதுக்கு பேரலல் அதுவும். ஏஇ இஸ், அப்போ ஏஇ டிவைட் பை பிடி. ஏஇ டிவைட் பை பிடி ஈக்குவல் டு 8/3. அப்போ இது 8ன்னா இது 3ன்னு அர்த்தம். சரியா? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் த ஆங்கிள் பிடிசி? இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும். ஸோ ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள். அப்படியே ஸ்கொயர் பண்ணால் போதும். ஸோ 3/8 ஸ்கொயர். இது ஆன்சர் 9/64. டைரக்ட் ஆன்சர். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பார்த்துக்கணும். இப்போ சம்டைம் வந்து
ஒரு ட்ரிக்கின்னு கொஸ்டின் கொடுத்தா இந்த ஏரியா என்னன்னு கேட்கலாம். அதுதான் மேட்டர். இந்த ஏரியாங்கிறது இது ஒரு ட்ரெபீசியம். இந்த ஏரியாவுக்கும் இந்த ஏரியாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஐ மீன் ரேஷியோ இருக்கலாம். அதுதான் சேலஞ்சிங். மற்றபடி இது ஒன்றுமே கிடையாது. கொஸ்டின் மட்டும் சொல்லுவாங்க a plus b plus c is this, a cube plus b cube is this. வாட் இஸ் இது டைரக்ட் ஆன்சர் போட போகிறேன். 126 equal to a plus b plus c is 6 into this square. 6 square minus 3 times of ab plus bc plus ca. இது டைரக்டாக ஒரு ஃபார்முலாவை நாமளே மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ 6 கேன்சல் பண்ணால் 21. 21 இங்கே வந்துச்சுன்னா 3 டைம்ஸ் அங்கே போச்சுன்னா 36 minus 21. ஓகே, ஸோ எவ்வளோ ஆச்சு 15. ஸோ 3 times ab plus bc is 15. கேன்சல் பண்ணால் 5. அதெல்லாம் லட்டு இப்படி இப்படிங்க போட்டு போயிட்டே இருக்கணும். சரியா, ஃபார்முலா டேரெக்டாக யூஸ் பண்ணுங்க. கொஸ்டின் தெரியணுவாங்க. இந்த சர்க்கிள் சென்டர் ஓ, ரேடியஸ் இஸ் 10 cm, PQ and RS are two parallel of the chords. ஒரு சென்டர் இது இருக்கு, டயமீட்டர். இங்க ஒரு கார்டு, இங்க ஒரு கார்டு, PQ and RS. ரேடியஸ் எவ்வளோ 10 cm. இங்க இருந்து நான் 10 வந்து இது எடுத்துக்கிறேன். ரெண்டு கார்டுக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளோ 14 cm. ரெண்டு கார்டும் ஆப்போசிட் சைடில் இருக்கு 14 cm. ஓகே, இப்போ என்னன்னா ஒரு கார்டோட லென்த் வந்து 12 cm. PQவோட லென்த் X. RQவோட RSோட லென்த் வந்து 12. சரியா, இது வந்து 10, இது ஃபுல்லாக 12. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து வந்து பர்பண்ட் லைன் வந்து ஆஃப் ஆஃப் பிரிக்கும். ஓகே, கார்டை ரெண்டா பிரிக்கும். 12 வந்து பாதியா பிரிச்சா 6. அப்படி பார்த்தா இது 6 வந்துச்சு. அப்போ இது என்ன 8 தான் இருக்கும். 6 8 10 8 8 தட் இஸ் திஸ். அப்போ இது 8 அப்படின்னா இந்த இடம் எவ்வளோ இருக்கும் 6 தான் இருக்கும். ஏன்னா மொத்தமாக 14. இப்போ மறுபடியும் இதுவும் ரேடியஸ் தான் 10 போட்டிங்கன்னா இந்த இடம் 8 வந்துடும். அவன் ஃபுல் லென்த் என்னன்னு கேட்கலாம் 16. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நார்மல் கொஸ்டின் தான். கொஸ்டின் போட்டினாங்க இந்த ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன்ஸ் ஆர் ஈக்குவல், தென் a equal to, then b squared minus 4ac equal to 0, then b squared equal to 4ac. இதுதான் வந்து if two roots are equal. bங்கிறது என்ன x ஓட கோஎஃபிஷியன்ட். x ஓட கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ 4 plus 16. 4 times a எவ்வளோ 1, c எவ்வளோ this, c equal to வெறும் 4 minus 4 போட்டுறாரு. சரியா, கொஸ்டின் நம்பர் 15. PQRS is cyclic quadrilateral. PQRS is the cyclic quadrilateral. P is the angle of R angle. P is the 3 times angle R. R theta 1 ன்னு வைங்க, அல்லது ஏன்னு வச்சுக்கோமா. இந்த ஆங்கிள் எவ்வளோ 3 times அது 3a. ஸோ சைக்கிள் குவாட்ரிலேட்டர்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் சப்ளிமெண்டரி. இதே ஆட் பண்ணால் 180 வரணும். 3a plus a is 4a equal to 180. அப்போ a equal to 45. இது 45. அதே மாதிரி S is 5 times angle Q. இது வந்து பின்னு வச்சிங்கன்னா இது வந்து 5b. அகைன் இது சப்ளிமெண்டரி தான், ஏன்னா பிகாஸ் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்டரி. 5b plus b is 6b. 6b equal to 180. இப்போ b equal to 30. அப்போ இது 30, இது 45. ரெண்டே ஆட் பண்ண சொல்கிறோம். சம் ஆஃப் த ஆங்கிள் Q and R answer 75. கொஸ்டின் 16 வாங்க. The radii of two circle faces frustum of this கோனுடைய frustum கேட்கலாம். this. ஓகே, இதனுடைய ரேடியஸ் 5, இதனுடைய வந்து 4. ஸோ ஹைட் வந்து 21. வாட் இஸ் த வால்யூம் கேட்குறோம். equal to 1/3 into 5 into r square, small r square plus capital R square plus r into capital R into h. Okay, so 22/7 into 3, h எவ்வளோ 21 கொடுத்துருக்காங்க. r square எவ்வளோ 5, 25. இது எவ்வளோ 16. இது எவ்வளோ r into h 20. Cancel. This is 41 plus 60. 61 into 22. 122. Sorry. 122. 122. So 2 4 is 1342. So answer this. Simple question. Formula, direct formula. Question number 5 cubes are each is 3 cm. This 5 cube na இப்படி ஒரு கியூப், இப்படி ஒரு கியூப், இப்படி ஒரு கியூப், இப்படி ஒரு கியூப். 5 கியூப் போட்டீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல இருக்கும். இப்படி 5 கியூப்னு எடுத்தீங்கன்னா இது ஒரு கியூபாய்டா மாறி இருக்கும். வாட் இஸ் டாட்டர் சர்ஃபேஸ் கேட்கலாம். இந்த லென்த் மட்டும் தான் மாறும். லென்த் வந்து 15 cm ஆகும். breadth 3 தான், ஹைட்டும் 3 தான். ஸோ 15 into 3 into 3. இந்த டோட்டல் சர்ஃபேஸ் என்னன்னா 2 into
L into B, that is 45, plus B into 9, A into L into H வந்து again 45. 45 plus 45 is 90. 90 into 90 plus 9 is 99. 99 twice is 198. Simple. Question number 18 வாங்க. What is the area of the rhombus? Side is 13 centimeter. 13 centimeter side. Smallest diagonal வந்து 10. Largest diagonal வந்து இது பாதியா பிரிச்சுக்கும். ஸோ இது 90 டிகிரி இருக்கும், அட் சேம் டைம் பாதியாக இருக்கும். இப்போ 5 இருக்கும். இது 5, இது 13, இந்த லென்த் எவ்வளோ 12 தான் இருக்க முடியும். சரியா? ஏன்னா 5, 12, 13 இஸ் 10,000 டியூப்லைட். இந்த லென்த் ஃபுல் லென்த் எவ்வளோ? இது 12னா இது 12 தான் இருக்கும். ஸோ D1 ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர், D2 ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். ஸோ ஏரியா ஆஃப் தி ரோம்பஸ் ஈக்குவல் டு D1 into D2 divided by 2. That is 10 into 24 divided by 2 is 120 is this. Question number 19. How many of kilo of rice 42 kg should be mixed with 7.5 kg of rice costing 50 per kg? So that this இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுங்க, இது வந்து எஸ்பின்னு வச்சுக்கோங்க. எஸ்பி தான் அது. 18% கெயினா, அப்போ 118 டிவைட் பை 100 ஆஃப் சிபி. ஸோ இதால டிவைட் பண்ணுங்க. உங்களுக்கு 118 எதால் டிவைட் தெரியும்? 59 தெரியா? 59னால இது வந்து 531 into 10ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். 118 டிவைட் பை C5. 2ஆல் அடிச்சிங்கன்னா இது 59 வரும், இது 5 வரும். 59 வந்து 9 டைம்ஸ் இது. எப்படி சொல்லுங்க? பார்த்தா தெரியும். ஓகே, இது 10 டைம்ஸ் 590. அது ஒரு 53 59 செப்பரேட் பண்ணி பாருங்க, இதாக வரும். ஸோ சிபிங் ஆஃப் தி ப்ராடக்ட் வந்து 45, அதாவது அதனுடைய ஒர்த் வந்து 45. ஓகே, 42 kg should mix with 7.5 kg costing this so as to mixes this. ஒர்த் வந்து 45 வந்துருக்கா? how many kg? ஓகே, இதோட ஒர்த் எவ்வளோ? 42 ரூபாய். இதோட ஒர்த் எவ்வளோ? 50 ரூபாய். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கு ஒர்த் எவ்வளோ? 45 ரூபாய். இப்போ இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ? 3. இந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5. ஓகே, இதனுடைய கேஜி எவ்வளோ போட்டிருக்கோம்? 7.5 கிலோ. அதாவது 3 கேஜி, 3 பாட்டுங்கிறது 7.5ன்னா 5 பாட்டு எவ்வளோ இருக்கும்? அது ஒரு 2.5 மல்டிபிள் பண்ணுங்க, 12. ஸோ 12.5 கேஜி. கரெக்ட்? ஓகே, ரொம்ப சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 20 வாங்க. இந்த சிபி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ரேஷியோ கண்டுபிடிச்சு இது 7.5 கேஜினா இது எத்தனை கேஜினா 3 becomes 75னா 5 become 125. சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 20 வாங்க. An alloy A contains X, Y, 5:2 and 3:4. A and B ratio 4:5. 4:5 எடுத்துருக்காங்களா? இந்த 4 எடுத்து இதனுடைய இது 5, 2ன்னு வச்சுக்கோங்க. இது 3, 4ன்னு வச்சுக்கோங்க. 4 எடுத்து இதை மல்டிபிள் பண்ணால் 4 into 5. இதுதான் எக்ஸ் கண்டென்ட். அதுமாதிரி 5 into 3 போட்டுக்கோங்க. இதுதான் எக்ஸோட கண்டென்ட் ஈக்குவல் டு அதுமாதிரி 4 into 2 ஒய் கண்டென்ட் ப்ளஸ் 5 into 4 எக்ஸ் கண்டென்ட். அப்படியே போட்டிங்கன்னா அந்த எக்ஸும் ஒய்யும் உள்ள ரேஷியோ கிடைச்சிரும். ஆஃப்டர் மிக்சிங் இட் ஈஸியாக உங்களுக்கு போட்டுடலாம். This is 20 plus 15 35. 8 plus 20 28. So 35:28 ரேஷியோவில் பிரிச்சுப்பாங்க. இருக்கும் எக்ஸ் அண்ட் ஒய் ரேஷியோ 5:4 ரேஷியோ. ஓகே, பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இன் alloy C. இது எக்ஸ் வேல்யூ எவ்வளோ? 5 out of 9. பர்சன்டேஜ் கேட்குறேன் 100. அவ்வளோதான் போட்டுங்க. 500 டிவைட் பை 9. 500 எத்தனை 9 இருக்கு? 5 9s are 45. இப்படி 5 ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும். இதுதான் ஆன்சர். ஓகே, question 21 on the selling price of the product is 50% of the cost price. So 50 by 100 of the cost price. Okay, equal to 2 successive discount. டிஸ்கவுண்ட்னாவே வந்து செல்லிங் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஓகே, செல்லிங் ப்ரைஸ் தான் அர்த்தம். ஒரு டிஸ்கவுண்ட் 80% தான். 20% 80 by 100 ஆஃப் சிபி. இன்னொரு டிஸ்கவுண்ட் தெரியாது. 100 minus எக்ஸ், அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 100 கேன்சல். இது 4 டைம்ஸு, இது 5 டைம்ஸு. சிபி கேன்சல். இது வந்து 5 into this is 250. 250 by 4 is 100 minus x.
கேன்சல் பண்ணீங்கன்னா 1024 மிச்சம் 62.5. நல்ல வேலை ஆப்ஷன் இல்லை. எக்ஸ் வந்து 637.5. 100 இங்கே எடுத்துருவாங்க. சரி, எக்ஸ் இங்கே எடுத்துருவாங்க. 62.5 அந்த எடுத்துருப்பாங்க. ஓகே, கொஸ்டின் 22 வாங்க. Find the compound interest rate 7% per annum, compounded annually 2 years on the principal of this. ஓகே, இது வந்து பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். சரி, 3 வருஷத்துல இந்த அமௌண்ட். அப்போ ஒரு வருஷத்துல 3000 சம்திங் இருக்குமா? 2 வருஷத்துல இன்னொரு 3000 சம்திங் இருக்கும். சப்போஸ் ஆன்சர் 6000 சம்திங் தான் இருக்கணும். சரியா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அதே 6000 தான் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஆன்சர் ஒரே ஒன்று தான் இருக்கு, 6000. அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ் தான் கேட்குறான், இது 3 இயர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஒரு ஐடியா இருந்ததுனாவே நீங்கள் ஃபுல்லாலாம் கம்ப்ளீட் பண்ண அவசியம் இல்லை. உங்கள் கொஷின், உங்களுடைய கண் பார்வை எப்பொழுதுமே கொஷின் ரீட் பண்ணும்போது ஆப்ஷன் சாய்ஸையும் பார்க்கணும். ஓகே, ஆப்ஷன் சாய்ஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்கும்போது இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது, டக்குன்னு போட்டுடணும். ஓகே, போடாமலே போடணும். ஆக்சுவலாக என்னன்னா பிரின்சிபல் கண்டுபிடிச்சி எனக்கு சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் தேவையே கிடையாது. நார்மலாக வாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 10%, காம்பவுண்ட் ஆஃப் வேல்யூ 1.5 years, 2522. வாட் இஸ் த பிரின்சிபல் அமௌண்ட்? 10%, 105 வைங்க. ஏன்னா 5% வைங்க. 3 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா, ஏன்னா 1.5 yearsல எத்தனை டைம் இருக்கு? 3 டைம். ஆஃப் இயர்லி -1, காம்பவுண்ட் ஆஃப் இயர்லி கேட்குறேன். அதனால பிரின்சிபல் தெரியாது, அதான் கொஸ்டின். 2522 இதை அடிச்சிங்கன்னா 21 கியூப். எப்பவுமே எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. 9261 ரொம்ப ரொம்ப முக்கியம். 21 கியூப் அடிக்கடி கேட்குறாங்க, யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்த்துக்கங்க. 9261 டிவைட் பை 8000 -1. இது சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 1261 மேலே வரும். கீழே வந்து கியூப் பண்ணீங்கன்னா இதுதான் வரும். சரியா? 8000 ஈக்குவல் டு 2522. இது வந்து 2 டைம்ஸ் நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது. 8 அங்கே எடுத்தோம்னா 16,000 தான் அதோட பிரின்சிபல். கொஸ்டின் 24 வாங்க. and x is divided by n, remainder 16. x வந்து 16 வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளா யூஸ் பண்ணுவோம். again 3x is divided by n. 3x னா 48. 48 n ஆல் டிவைட் பண்ணா 10 ரிமைண்டர் வரும். அப்போ என்னவா இருக்கலாம் அப்படின்னா 10 கழிச்சிருங்க, 38. n 38 இருக்கலாம். 38 ஃபேக்டர் எது வேணாலும் இருக்கலாம். 38 ஃபேக்டர் ஆனால் 10 அதிகமாக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 19. ஏன்னா இது இதால் டிவைட் ஆகும். நீங்கள் 2ன்னு போட்டிங்கன்னா 2 வந்து 10 கம்மி கிடையாது. ஸோ n either 38 or 19. நான் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கிறேன், ரெண்டுமே வச்சுக்கிறேன். ஃபைண்ட் த ரிமைண்டர் 4 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். 4 into 16. 38 ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். 64 38 ஆல் டிவைட் பண்ண எனக்கு என்ன வந்ததுன்னா 26 26 வரும். 26 ஆப்ஷன் இல்லை, அதனால நான் இதை கழிச்சு விட்டுறேன். மேலே 64 டிவைட் பை 19 ஆல் டிவைட் பண்ணுறேன். ரிமைண்டர் எவ்வளோன்னா 3 19s are 57. அந்த பக்கம் 3, இந்த பக்கம் 7 ரிமைண்டர். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இது இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஜஸ்ட் லைக் இது போடுங்க, ஒன்றுமே கிடையாது. சரியா? கொஸ்டின் நம்பர் 25 ஆல்ரெடி ரிப்பீட் கொஸ்டின், லாஸ்ட் பேப்பர் கூட பார்த்துருப்போம். திரும்ப சொல்கிறேன். 36 into 100 நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கேட்குறாங்க. 100 எல்லாம் ஒரே ப்ரைம் ஃபேக்டர் எழுதிடுங்க. ஓகே, ஸோ இதில் வந்து 4 into 9, இது 4 into 25, இந்த 4 into 4 16, 16னா 244. அதே மாதிரி 3 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர். எல்லாம் கீழே ப்ரைமாக வந்துருச்சு. மேலே இருக்கிற பவரை வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணுங்க. 4னா 5, 2னா 3, இங்கே 2னா 3. ஸோ 3 into 3 into 5 is 45 is the number of factors. சேம் கொஸ்டின் தான். சரியா? ஸோ ஐ திங்க் இந்த கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்டம் நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணாதுங்க. ஃப்ரஸ்டம் இருக்கு. ஓகே, ஸோ 2 சிமிலர் ட்ராயிங்களோட அதிகமாக நம்ம பார்க்கறது இல்லை. மீடியன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் கூட அவ்வளோ பார்க்கறது, ஆனால் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வரும். மெயின் ஒரு ஃப்ரீக்வன்சி டேபிள் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எஃபெக்ட்ஸ், இந்த ரொம்ப முக்கியம் இந்த ஃபார்முலா. ஸோ அதுமாதிரி பர்முடேஷன், அது முக்கியம். டுகெதர் another permutation questions. சூப்பர். இது வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன் கொஸ்டின், இது முக்கியம்.
இதெல்லாம் புதுசாக நம்ம பார்த்த கொஷின்ஸ், இதுவும் சரி இதுவும் சரி, அதிகமாக நம்ம யூஸ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நம்ம எதுவுமே விடக்கூடாது. நம்மளுடைய எய்ம் வந்து 18+ஆவே இருக்கட்டும் அவுட் ஆஃப் 25. பட் 30 அவுட் ஆஃப் 35 வாங்கவும் டயர்ட் வரும். சரியா? அதுக்கு தான் நம்ம இந்த எஃபர்ட் போடுறோம். ஸோ 18+ கண்டிப்பாக வாங்கிடுவோம், கான்ஃபிடென்ட் இருக்கு. நீங்கள் 20 வந்து டயர் 2க்கு நம்ம 30க்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறோம். சரி, ஃபைன். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் டெஸ்ட். பை.